بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي هجر ألم تر كيف فعل ربك அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே திருக்குர்ஆன் கூறும் சவால்கள் என்ற ஒரு தொடர் தலைப்பின் கீழ் ஒவ்வொரு செய்தியாக நாம் அறிந்து வருகின்றோம். ஏனென்றால் இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் எதையும் ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த வகையான விஞ்ஞான மருத்துவ அறிவும் இல்லாத மனிதனால் இதை சொல்ல முடியாது, இதை நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க, படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுகிற விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய பல விஷயங்களை பார்த்தோம். அதனுள்ள ஒரு முக்கியமான ஒரு வசனம் தான் இறுதியாக நம்ம முடிக்கும் போது, நேற்றைய முந்தைய தினம் முடிக்கும் போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சந்திரனுக்கு என்பது தனியான எந்த ஒளி ஆற்றலும் கிடையாது. சூரியனுக்கு ஒளி பிரகாசத்தை கொடுப்பதை போல சந்திரனுக்கு எந்த பிரகாசத்தையும் வெளிப்படுத்துகிற அதுக்கு ஆற்றல் இல்லாம இருக்குது. அது சூரியன்ல இருந்து ஒளியை வாங்கி தான் தன்னிடத்துல வச்சுக்கிட்டு அது இரவுல நமக்கு வெளிப்படுத்துது அப்படின்ற செய்திய இன்றைய விஞ்ஞான உலகம் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய விஷயத்த 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொல்லியிருக்க முடியும்? இது மனிதனுடைய சொல் அல்ல, இறைவனுடைய சொல் அப்படின்றத நம்ம சொன்னோம். 36வது அத்தியாயத்துடைய 40வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், சூரியனை அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி வார்த்தையை பயன்படுத்துறான் அப்படின்னா, சூரியனை விளக்காகவும் சந்திரனை ஒளியாகவும் நாம் படைத்திருக்கிறோமே, நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? சூரியனை சொல்லும் போது எப்படி சொல்றான், அது விளக்காகவும் அது தன்னிடத்திலிருந்து சொந்தமாக எரிகிற ஒரு தன்மையும் வெளிப்படுத்துகிற ஒரு ஆற்றலும் அதுக்கு இருக்கிறது. ஆனால் சந்திரன் என்பதை அதுக்கு ஒளி ஏற்படுத்துகிற தன்மை தான் அதுக்கு இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலத்துல இவ்வளவு நுண்ணியமாக சொல்லுகிற ஆற்றல் அவங்களுக்கு கிடையாது. இதை விளக்குன்னு சொல்லியும் அதை ஒளின்னு சொல்லியும் சொல்ல வேண்டிய ஒரு ஆற்றல் அவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அப்ப இன்னைக்குதான் அந்த கண்டுபிடி ஏன் இந்த வாசகத்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னா, சந்திரனுக்கு என்று எந்த சொந்தமான ஆற்றல் இல்லாம சூரியன்கிட்ட இருந்து வாங்கி வாங்கி வச்சு சேர்த்து வச்சிருக்கிறதா என்ன பண்ணுது, அது இப்ப இரவு நேரங்கள் நமக்கு வெளிப்படுத்துது. இல்லை என்றால் அது இருட்டாவே போயிடும். சந்திரன் ஆயிடும். சூரியன் என்ற ஒரு பிரகாசம் இல்லை என்று சொன்னால் சந்திரன் என்ற ஒரு கோள் இருட்டாவே கிடக்கும். அதுக்கான எந்த ஒளியும் ஏற்படுத்துகிற ஒரு ஆற்றலும் கிடையாது என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற இந்த வசனம் 36வது அத்தியாயத்துடைய 38, 39, 40 மூணையும் நீங்க சேர்த்து படிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய உங்களுக்கு முக்கியத்துவமும் அதனுடைய வாசகத்தை ஒவ்வொரு வரியிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி மாத்தி மாத்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறான் அப்படின்ற அந்த செய்தியை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கூடுதல் ஆதாரத்துக்காகவே நம்ம இதை சொல்றோம். அதே மாதிரி 51வது அத்தியாயத்துடைய 47வது வசனத்துல இந்த வானத்தை பற்றி சொல்லுகிறான். முதல்ல பூமியை பார்த்தோம், சந்திரனை பார்த்தோம். வானத்தை பத்தி அல்லாஹ் சொல்லுகிற நேரத்துல வஸ்ஸமா பைனஹுமா பிஐதிஹி வஅன்னாலி மூசிஊன், இந்த வானத்தை நாம் வலிமை மிக்கதாக படைத்திருக்கிறோம், மேலும் அதை நாம் விரிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம் அப்படின்றான். வானத்தை வலிமை மிக்கதா நான் படிச்சிருக்கிறேன், மேலும் என்ன செய்யறேன், அந்த வான செட்டப்பை நாம் விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம், எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 51வது அத்தியாயத்துடைய 47ல சொல்றான். நீ நல்லா சிந்திச்சு பாருங்க. வானவியலை பத்தி தெரியாதவர், புவியியலை பத்தி தெரியாதவர், இதை விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகம் எப்படி இருக்குது, என்ன செட்டப்ல இருக்குது, என்ன மாதிரி எல்லாம் விரிவடைஞ்சுக்கிட்டு இருக்குன்றதுலாம் ஒரு பெரிய அளவிலான ஆய்வுகள்லாம் கிடையாது. ஒரு 100, 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இது விரிவடைந்திருக்கு. அதாவது இந்த சூரிய சோலார் சிஸ்டம் குடும்பம் என்பது அது என்ன பண்ணுது, எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிட்டே இருக்கு, விரிவடைஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றத 1400 ஆண்டுக்கு முன்னே அல்லாஹ் இதை சொல்றான். விரிவடைன்ற வார்த்தையை சொல்றதுக்கு சான்ஸே கிடையாது. சாதாரண மனிதனால் பேசவே முடியாது. இன்னைக்கு விஞ்ஞானமே ஆச்சரியப்படுது, எப்படி விரிவடையுது, விஞ்ஞான உலகமே ஆச்சரியப்படுது. விரிவடைவதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கும், ஒரு செட்டப் இருக்குதா, செட்டப்புக்குள்ள ஒரு நீள்வட்ட வடிவில் எல்லா கோள்களும் சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாமே தவிர இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குது, விரிவடைந்து கொண்டே போகிறது என்பதையே இன்னைக்கு விஞ்ஞான ரீதியா விஞ்ஞானிகளையே பல்வேறு மாற்று கருத்துக்களாக விவாதித்துக் கொண்டிருக்கிற இந்த வாசகத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப லேசாக நமக்கு சொல்லி போட்டு போயிட்டா.
நீ சிந்திச்சுப்பா, இது விரிவடையதா இல்லையா? அல்லாஹ் தேவையில்லாம எந்த வார்த்தையும் பயன்படுத்த மாட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்வா, வானத்தை படைச்ச பூமியை படைச்சன்னு சொல்லிட்டு போயிடலாம். விரிவடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல சொல்லிதான் வைங்க, இன்னைக்கு போய் பிடிச்சிட்டு இருப்போம். இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குல்ல, அது எப்படியா விரிவடையுது, நீ எப்படியா சொல்ல முடியும்? குர்ஆன் என்ன வந்து விஞ்ஞானத்துக்கு மாத்தமா, அறிவுக்கு மாத்தமா, ஆய்வுக்கு மாத்தமா சொல்லப்பட்டிருக்கேன்னு பொய்ப்பிச்சிடலாம்ல. இன்னைக்கு பொய்ப்பிக்க முடியல, மெய்ப்பிக்குது. விரிவடையுதுன்னு சொன்னா இது உண்மையிலே இது ஒரு ரொம்ப அறிவு மிக்க ஆற்றல் மிக்கவனால மட்டும்தான் இந்த வாசகத்தை சொல்ல முடியும் அப்படின்றத மேலும் திருமறை குர்ஆன் தன்னை பற்றியான விவாதத்தை, தன்னை பற்றியான சவால்களை முன்னிறுத்துகிற வாசகமாகவும் இது இறைவனுடைய சொல்லுதான் என்பதை நிரூபிக்கிற வண்ணமாக இருக்கிறது என்பதை இந்த மேலோட்டமாக இந்த செய்தியை மட்டும் நம்ம என்ன இதுல முன்னிறுத்துற. அடுத்த முக்கியமான நிறைய சப்ஜெக்ட் இருக்கிறதா நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். அல்லாஹ் வானத்தை படைச்சிருக்கிறான், பூமியை பத்தி பார்த்தோம், சந்திரனை பத்தி பார்த்தோம், இது மாதிரியான அல்லாஹ் படைச்சிருக்க ஒவ்வொரு கோள்களை பத்தி பேசுற நிறைய செய்திகள் அவ்வளவு இருக்குது. வானத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்றான்னா, வானத்தை உங்களுக்கு முகடாக நாம் ஆக்கியிருக்கிறோம். வானம் வந்து எப்படி உங்களுக்கு படைச்சிருக்கிறேன்னா, உங்களுக்கு முகடாக ஒரு கூரையாக, நமக்கு ஒரு தடுப்பு பட்டை எப்படி சீலிங் போட்டிருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு சீலிங்காக உங்களுக்கு நான் படைச்சிருக்கிறேன்னு 2வது அத்தியாயத்தோட 22, 21 அத்தியாயத்தோட 32, 40, 64, 52, 5 இந்த வசனங்கள்லாம் நீங்க போய் பொறுமையா எடுத்து வச்சு படிச்சு பாருங்க. இது அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு வானத்தை நான் முகடாக ஆக்கியிருக்கிறேன் அதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான் 71:15 7 வானங்களை அடுக்கடுக்காக நாம் படைத்திருக்கிறோம். அலம் தர கைஃப ஹலக்கல்லாஹு சபன் சமாவாத்தி திபாகா, இந்த வானங்களை நான் 7 அடுக்காக படைச்சு வச்சிருக்கிறேன். பூமிக்கு அடுக்கு பார்த்தோமா, ஒவ்வொரு அடுக்கா எப்படி அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அந்த அடுக்கை எப்படி அல்லாஹ் முளைகளை கொண்டு மலைகளை கொண்டு நாட்டி வச்சிருக்கான்னு பார்த்தோமா. இப்ப இங்க வானத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், நான் உங்களுக்கு அடுக்குகளா 7 அடுக்குகளா படைச்சு 7 வானங்கள் நாங்க சொல்லணும்ல. ஏற்கனவே அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்லும் பொழுது 7 வானங்களையும் பூமியையும் படைத்த அதிபதி எப்படிப்பட்டவன் நீங்க சிந்திக்க மாட்டீங்களான்னா பல இடத்துல கேட்கிறான். அந்த 7 வானங்களை படைச்சிருக்கின்றத அல்லாஹ் இங்க உறுதிப்படுத்துறான். இன்னைக்கு விஞ்ஞான உலகம் ஆய்வு செஞ்சா இதை விஷயம் கண்டுபிடிக்கலாம். இது வந்து மெய்ப்பிக்க தான் முடியுமே தவிர பொய்ப்பிக்க வாய்ப்பே கிடையாது. இன்னும் முதல் வானத்துக்கே போல மனுஷன். இப்ப நம்ம வானவானம் சொல்லிட்டு இருக்கோம்ல, வானம் சொல்றது எல்லாமே ஒரு ஓப்பன் பிளேஸ் தான் சொல்லிட்டு இருக்கான். இன்ன வரைக்கும் முதல் வானத்துடைய எல்லையை நிர்ணயிக்கப்படல, முதல் வானத்துக்கு இன்னும் மனுஷன் போகல. இப்ப இருக்கிறது எல்லாமே ஒரு காற்று மண்டலத்தையும் வளிமண்டலத்தையும் தான் வானம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர இது வரைக்கும் முதல் வானத்தினுடைய எல்லைக்கு மனுஷன் போகவும் இல்ல. அதனுடைய விஷயத்தை பத்தி அது எப்படி இருக்கும் என்றால் திட்டப்பொருளா இருக்கும். நீங்க மெஹராஜுடைய சம்பவத்துல எல்லாம் பார்க்கும்போது முதல் வானத்துக்கு போனாங்க, 2வது வானத்துக்கு போனாங்க, 3வது வானத்துக்கு போனாங்க, பல்வேறு நபிமார்களை பார்த்தாங்க, பல அற்புதங்களை பார்த்தாங்கன்னு ஒவ்வொரு வானமா கடந்து கடந்து மலக்குமார்களை கூட்டு போவாங்க. அப்படிங்கிற ரசூலாவ இப்படி எல்லாம் 7 வானங்களுக்கு ரசூலா போயிட்டு கடைசியா தான் அல்லாஹ் ஒருத்த உரையாட்டு கீழே வருவாங்க. இதெல்லாம் அடுக்காக, அதையெல்லாம் எப்படி விஞ்ஞானம் ஒருவேளை இருந்தால் அது திடப்பொருளா இருக்கும்ன்றான். சாலிடா இருக்குமே தவிர லிக்விடா இருக்காது. அது வந்து வெறும் வாயுவம் மட்டும் இருக்காது. இப்ப இருக்கிற காற்று இருக்கிறதெல்லாம் ஓபன் பிளேஸ்ல மட்டும்தான், வளிமண்டலத்துல மட்டும் காற்று இருக்குது. நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கி கணக்கில் அனுப்பவும். இதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா வானங்களையும் திடப்பொருளாக படைச்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு விஞ்ஞானம் இன்னைக்கு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அது இன்னும் போகிற காலங்கள்ல விஞ்ஞானத்தை மேம்படுத்துகிற விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இது ஏன் சொல்றோம் என்றால், உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு வாசகத்தை பயன்படுத்துவதா இருந்தால் குர்ஆன் சவாலாக முன்னிறுத்துகிற இறைவனால மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர மனிதனால் சொல்லியிருந்தால் அது என்னைக்கோ அது வந்து பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற அந்த விஷயத்த நம்ம பார்க்கணும். இந்த முகடுன்ற அந்த வார்த்தகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 21 அத்தியாயத்துல 32 வாசகத்துல அவன் பயன்படுத்தும் சொல்றான் இல்லையா, அந்த வானத்தை நாம் பாதுகாக்கப்பட்ட முகடாகவும் அவர்களோ அதில் உள்ள சான்றுகளை புறக்கணிக்கின்றனர். நான் வானத்தை முகடா உங்களுக்கு ஆக்கி வச்சிருக்கிறேன், நீங்க சிந்திக்க மாட்டீங்க, நீங்க அதை பொய்ப்பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதை ஏத்துக்க மாட்டீங்க, ஆய்வு செய்ய மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு எப்படி எல்லாம் முகடா இருக்கு அப்படின்னா, சூரியன்ல இருந்து வருகிற அந்த ஒளி காற்று இருக்குல்ல, சூரியன்ல இருந்து சூரியன் பிரகாசிக்குது இல்லையா, அதுல இருந்து வருகிற அந்த வெப்பமும் ஒளியும் நேரடியாக இந்த பூமிக்கு வந்தா நம்ம யாருமே வாழ முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய தூய்மையானவன், எவ்வளவு அறிவானவன், ஆற்றல் உள்ளவன் என்பதை
ஒவ்வொரு வசனங்கள் நீங்க படிக்க படிக்க விஞ்ஞானத்தோட கருத்தோட செஞ்சு பார்க்கும்போது நிச்சயமாக இது ரப்பல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் தான் சொல்லியிருப்பான் என்று நம்ம உள்ளத்தை வலுப்படுத்துகிற ஒரு வார்த்தை இறைவன் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த வானத்தை முகடா நம்ம ஆக்கி இருக்கிறோம். பாதுகாக்கப்பட்ட முகடாக உங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட முகடு உங்களுக்கு எப்படி அது பாதுகாக்கப்பட்டதா வச்சிருக்கேன். சூரியன்ல இருந்து வருகிற அந்த புற ஊதா கதிர்கள் எல்லாமே உங்களுக்கு நேரடியா வந்தா பெரிய பாதிப்பு. இது அல்லாஹ் சொல்லுகிற இந்த விஷயத்த விஞ்ஞானிகள் எப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்களேன். பூமியிலிருந்து 16 கிலோமீட்டர் அந்த உயரத்துக்கு வந்து காற்று இருக்குது இல்லையா, அந்த காற்றுல என்னவெல்லாம் இருக்குது, 3-4 அடுக்குகளாக இதுவரைக்கும் ஆய்வு செஞ்சு வச்சிருக்கிறான். அந்த காற்றுல ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு இது மாதிரியான விஷயங்கள் பூமியிலிருந்து 16 கிலோமீட்டர்ல இருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள இந்த இடத்துல இந்த மாதிரியான காற்று, ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே இருக்கு. இந்த விஷயத்த அந்த முதல் முகடு இருக்கு இல்லையா, இந்த முகடுக்கு வந்து நமக்கு அதுக்குள்ள இருந்து நமக்கு காற்று எல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலதான் பிளைட் எல்லாம் பறக்க வைக்க அந்த மாதிரியான பொருள் போறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கு. மேல சூரியன்ல இருந்து நமக்கு வருகிற அந்த ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளி காற்றை நேரடியா நம்ம மேலேயோ விலங்கினத்து மேலேயோ தண்ணியிலேயோ தாவரத்திலேயோ பட்டா எல்லாமே அதாவது எப்படி போறது, கெட்டு போன பொருளா மாறிடும். நேரடியா அந்த ஒளி நம்ம மேல பட்டு வைங்க, நம்ம தோல் வந்து கெட்டு போயிடும், தோல் டிசீஸ் வந்துடும். அதே மாதிரி காய்கறிகளை போய் பட்டா, விலங்குகளுக்கு பட்டா, தண்ணியில போய் பட்டா எல்லாமே விஷமா மாறிடும். அதனால எல்லாம் என்ன பண்றான், ஒரு முகடை ஓசோன் என்ற ஒரு படத்தை ஏற்படுத்தி அதுக்கு மேல அதை வர வச்சு அங்கேயே அதுல இருந்து வருகிற 3 பங்கு வெப்பத்துடைய அந்த ஒளிகளை ஃபில்டர் பண்ணி 2 அங்க இருந்து திருப்பி ரிட்டர்ன் போகுது. 1 மட்டும் தான் கீழே வருது. 1 மட்டும் தான் என்னாவது பூமிக்கு கீழே வருது, மேல இருக்க அந்த 2 என்னாவது அங்க இருந்து ரிட்டர்ன் ஆயிடுது அப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாக அதை ஆய்வு செஞ்சு நேரடியாக அந்த புற ஊதா கதிர்கள் மனிதனுடைய உடம்புலையோ விலங்குகளுக்கு படக்கூடாது, இது ஒரு முகடாக இறைவன் ஆக்கியிருக்கிறான் என்பதை இன்னைக்கு விஞ்ஞானம் நமக்கு நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயத்த பாக்குறோம். அதே மாதிரி பாருங்க, ஒரு விஷயம் இந்த மாதிரி இருக்குதா, இன்னொரு விஷயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி வச்சிருக்கிறான்னு சொன்னா, பூமியில இருந்து 50 கிலோமீட்டர்ல இருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் அங்க எப்படி இருக்குன்னா, அது நடுவானமாக நடுப்பகுதியாக அதை பிரிக்கிறாங்க. அதுல சூரியன்ல இருந்து வரக்கூடிய இதா இருக்கட்டும், கதிர்களா இருக்கட்டும், அல்லது வந்து வானத்துல இருக்கக்கூடிய விண்மீன்களாக இருக்கட்டும், விண் கற்களாக இருக்கட்டும், வால் நட்சத்திரங்களா இருக்கட்டும், இதுவெல்லாம் 43,000 57,000 கிலோமீட்டர் வேகத்துல பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கணும். அங்க அந்த விண் வானத்துல அது எப்படி இருக்குதா, அந்த விண் கற்களா இருக்கட்டும், நட்சத்திரமாக இருக்கட்டும், அதையெல்லாம் வந்து பயங்கரமான வேகத்துல பூமியை நோக்கி மேல இருந்து ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த பூமியை நோக்கி கீழே வந்துகிட்டு இருக்கான். கீழே வருகிற நேரத்துல நேரடியா வந்து அது பூமியில வந்து விழுந்தா பூமிக்கு பயங்கரமான பாதிப்பாயிரும். பூமியில ஆட்டம் கண்ற அளவுக்கோ சிதறி அடிக்கிற ஆளுக்களோ மனிதனுக்கு வந்து பெரிய பாதிப்பு உண்டாக்குற நிலைமையெல்லாம் உண்டாகுன்றதுக்காக எல்லாம் என்ன பண்றான், அதுக்கு ஒரு படலத்தை ஏற்படுத்தி அதுல வந்து அதை ஃபில்டர் பண்ணி அதை எல்லாமே எரிச்சு கருக்கட்டையாக்கி அங்க இருந்து கீழே ஒண்ணுமே வராத அளவுக்கு எல்லாம் அங்கேயே ஃபில்டர் பண்ணிடலாம். அது எவ்வளவு பெரிய வேகத்துல வருமா, அதாவது அது அதோட ஸ்பீடை பத்தி விஞ்ஞானி சொல்றான் 50,000 கிலோமீட்டர் வேகத்துல வருமா. ஒரு ட்ரெயின் வந்து அதிகபட்சம் புல்லட் ட்ரெயின் எவ்வளவு ஸ்பீடு இருக்கும், 500 600. புல்லட் ட்ரெயினை பார்த்தாலே பிரமிக்கிறோம், கண்ணு மணி கண்ணு போயிருது, மின்னல்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 500 600 கிலோமீட்டர் வேகத்துல போனாலே போகுதுன்னா 50,000 கிலோமீட்டர் வேகத்துல அது அங்கிருந்து வந்துச்சுன்னு சொன்னா அது பூமியில வந்து விழுந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால அல்லாஹ் என்ன பண்றான், அதுக்கு ஒரு தடுப்பு ஏற்படுத்தி பூமியில வராத மாதிரி பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்கிறேன். அது அங்கேயே விழுந்து எரிஞ்சு தூளா சாம்பல் ஆகக்கூடிய வேலைகளை அந்த படலத்தை இறைவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இது வரக்கூடிய வேகம் எப்படி இருக்குமா, 50,000 கிலோமீட்டர் வேகத்துல வருமா. சில கற்கள் 96,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குமா. ஒவ்வொரு கல்லு 96,000 சதுர கிலோமீட்டர்னா பாத்துக்கிடுங்க எவ்வளவு பெருசு இருக்கும். ஸ்கொயர் ஃபீட் நமக்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட் 20,000 ஸ்கொயர் ஃபீட் 50,000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பெரிய விஷயமா தெரியும். அவ்வளவு பிரம்மாண்டமான வந்து அகலமா இருக்கக்கூடிய அந்த கற்கள்லாம் பூமிக்கு வந்து விழுந்துச்சுன்னு சொன்னா என்ன மாதிரியான நிலைமை ஏற்படும் பாருங்க. இது எல்லாம் தடுக்கிறதுக்கான வேலை எதுல வச்சிருக்காங்களான்னா இந்த முகத்துலதான் வச்சிருக்காங்க. சோ வானங்களை முகடா உங்களுக்கு படைச்சிருக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, இதுலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உங்களுக்கு எந்த வகையான பாதிப்பும் இல்லாமல் முகடை ஏற்படுத்தி பத்திரமாக இந்த பூமியில வாழ்றதுக்கான எல்லா செட்டப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறன்றத ஏற்கனவே பூமி வசிப்படமா எல்லாம் ஆக்கியிருக்கேன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வானத்தை முகடாக உங்களுக்கு வச்சிருக்கிறன்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வானத்தை படைச்சிருக்கேன்னு சொன்னா கூட சாதாரண வார்த்தையா போயிடும். உங்களுக்கு முகடாக நாம் ஆக்கியிருக்கிறோம் அப்படின்ற வார்த்தை நிச்சயமாக இறைவனால் மட்டுமே சொல்ல முடியும், மனிதனால சொல்ல முடியாது என்பதை ஆய்வு செய்ய சொல்றாங்க. முகடு என்ற வார்த்தை கூட எதுக்கடா இந்த வாசகத்தை முகன்னு போட்டு வச்சிருக்கிறான்னு பார்த்தா இவ்வளவு அடுக்கள் இருக்குது,
ஒவ்வொரு அடுக்குல இருந்து வர சூரியன்ல இருந்து வருகிற காற்றுகளையும் கதிர்களையும் தடுக்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டியிருக்குது. வருகிற அந்த விண்கற்களை தடுக்க வேண்டியிருக்குது, நட்சத்திரங்களை தடுக்க வேண்டியிருக்குது. இதையெல்லாம் பாதுகாப்பான முறையில் இருக்கிறதுனாலதான் அல்லாஹ் நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த தடுப்புலாம் நமக்கு அடுக்கடுக்கா இல்லைன்னு வைங்க, எல்லாமே நம்ம நாசமா போய் செத்து சுண்ணாம்பாயிரும்ன்றத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப நமக்கு என்ன தெரியுது என்றால், இவ்வளவு நுணுக்கமான வாசகத்தை இறைவனால் மட்டுமே சொல்லி இருக்க முடியும் என்பதை மீண்டும் திருமறை குர்ஆன் நமக்கு சவாலாக முன்னிறுத்தக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். இந்த மாதிரியான பல்வேறு செய்திகளை திருமறை குர்ஆன் வானங்களை குறித்து நிறைய விஷயங்களை சொல்லுகிறது. அடுத்து மனுஷனுடைய உடல் குறித்து உங்களுக்கு நான் பல செய்தியை சொல்றேன்னு. மனிதனுடைய உடலுடைய அமைப்புகள் ஒவ்வொன்றா பேசுறதா இருந்தா அது பல விஷயங்களை பேசணும். ஆனா அதுல முக்கியமான சில செய்திகளை நம்முடைய சிந்தனையை தூண்டி விடுற அளவுக்கு அல்லாஹ் சொல்லுகிற பல செய்திகள்ல சில செய்திகள் உங்களுக்கு சொல்றேன். இப்போ மனிதனுடைய உடலுடைய உறுப்புகள்ல எது ரொம்ப பெருசா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம பொதுவா மனுஷனுக்கு உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எது பெருசானா குரலை நினைப்போம், இதயத்தை நினைப்போம், லங்ஸ் நினைப்போம். எது பெருசா இருக்குமோ அப்படின்னு நினைப்போம்ல. அந்த உடல் உறுப்புகள்ல எது பெரிய உறுப்பு அப்படின்னு சொல்றதுக்கு ஆய்வு செய்யறாங்க. நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. ரெண்டு வகையில ஒரு பொருளை பெருசு நம்ம கணிப்போம். ஒண்ணு வெயிட்ட வச்சு சொல்லுவோம், அல்லது பருமனை வச்சு சொல்லுவோம். இவ்வளவு பெருசா இருக்கு பெருசுன்றோம், அல்லது வெயிட் ஜாஸ்தியா இருந்தா வெயிட்னு சொல்லுவோம் இல்லையா? உடம்புடைய தோல் தான் உடல்லேயே அதிகமான வெயிட். உடம்புல ரொம்ப லென்த்தானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், அதை வைத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளே ரொம்ப பெரிய உறுப்பு எதுன்னு சொன்னா தோல் தான். இந்த தோல் தான் நம்ம உடம்புல வலிகளை உணரக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஊசி போட்ட உடனே நமக்கு வலிக்குது இல்ல, இதுல குத்துனாதான் வலிக்குது. இந்த தோல் இல்லாம குத்துனா நமக்கு வலி தெரியாது. அடிப்பட்டதுன்னு சொன்னீங்க, நீங்க தீக்காயம் பட்டுருச்சு, தீக்காயம் படும்போது திக்கு திக்குன்னு எரியும். ஆனா அது அதே அந்த இடத்துல எரிஞ்சு தோல்லாம் செத்து போச்சுன்னு வைங்க, அந்த இடத்துல நீங்க அடிச்சா கூட ஸ்கில்லனா கூட அவ்வளவு சீக்கிரம் சொரணை இருக்காது. அது தோல் வந்த பிறகுதான் மீண்டும் நமக்கு சொரணை வரும். இந்த விஷயத்த இன்னைக்குள்ள விஞ்ஞானிகள், நீங்க வேணா ஏஐல கூகுள்ல கூட போட்டு பாருங்க, ஏஐல போட்டு கேளுங்க. உடம்புல வலியை உணரக்கூடிய உறுப்பு எதுன்னு கேட்டா தோல்னு சொல்லுது. இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல உட்கார்ந்து இருக்கிற நம்ம இத சொல்றோம். 4வது அத்தியாயத்துடைய 56வது வசனத்தை பாருங்க. இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா சௌஃப நுஸ்லிஹிம் நாரா. அன்னைக்கு சொல்றான், நம்முடைய வசனங்களை மறுக்கிறார்கள்ல அவர்களை மறுமின்னால நரகத்துல போட்டு நம்ம எரிப்போம், பொசுக்குவோம். அந்த நேரத்துல சொல்லுவா, குல்லமா நலிஜ ஜுலூதகும் பத்தல் நாகும் ஜுலூதா. அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய தோள்கள் கருகும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் நம் தோலை போர்த்தி கொண்டே இருப்போம். ஏன் அது சொல்றான் தெரியுங்களா? அவனுடைய வலியை வேதனையை உணர செய்வதற்காக. எவ்வளவு நுணுக்கமான ஒரு வாசகத்தை இதெல்லாம் நரகத்துல போட்டு பொசுக்கோன்னு ஒரு வார்த்தையில சொன்னா முடிஞ்சு போச்சு. நரகத்துல போட்டு எரிப்போம்பா, உனக்கு கருக வைப்போம்பா, உனக்கு வேதனையை கொடுப்போம்பா, இப்படி சொன்னா அது சாதாரண மனுஷன் பேசுற வார்த்தை. உனக்கு நரகத்துல போட்டு உன்னை பொசுக்கும் போது நீ தோள்கள் கருகும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் வலியை நீ உணர்வதற்காக உனக்கு தோல் போத்தப்படும் அப்படின்னா இது கண்டிப்பாக சாதாரண மனுஷன் பேசுற வார்த்தை இல்ல. அதுவும் இந்த வலியை உணர்கிற வேதனையை உணர்கிற விஷயம் என்பது தோல்ல தான் இருக்குது என்பதையும் நபிகள் நாயகத்தை சொல்லவே முடியாது. இன்னைக்கு மருத்துவ உலகம் தெரியலன்னா நம்மளால சொல்ல முடியாது. மருத்துவ உலகம் இதை ஆய்வு செஞ்சு நமக்கு சொல்லலை என்று சொன்னால் நம்மளாலே சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன் அந்த அறிவு நமக்கு கிடைச்சிருக்காது இல்ல. அதை ஆய்வு செய்யதான் இன்னைக்கு என்ன செய்யலாம், உலகத்துல உள்ளவங்க சொல்றான். அதை ஆய்வு செஞ்சு விஞ்ஞானிகள் 1400 ஆண்டுக்கு முன்னாடி பாருங்க சவாலா முன்னிறுத்து திருக்குறான். உலகத்துல இப்படிப்பட்ட வார்த்தையை பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால சொல்ல முடியாது. யாரோ ஒரு சூப்பர் பவர் தான் இதை முன்னிறுத்துகிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சவாலாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன தெரியுது என்றால், நம்ம இதை எல்லாம் யோசிச்சு போகும்போது திருமறை குர்ஆனுடைய ஆற்றலும் மகிமையும் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடிய விதமா பார்க்கிறோம். அதே மாதிரி 75வது அத்தியாயத்துடைய 4வது வசனத்துல மனிதனுடைய உடம்புல எப்படி தோல் இவ்வளவு முக்கியமான ஒரு ஆற்றல் படைத்ததாக இருக்கிறதோ அதே மாதிரி விரல் இருக்குல்ல,
இந்த விரல் நுனி இருக்குல்ல, இந்த விரல் இருக்க ரேகை இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமானது. விரல் ரேகையை பத்தி இன்னைக்குதான் ரொம்ப ஆய்வு பண்ணி எந்த மனிதனுக்கும் ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கும் ரேகை விஷயமா ஒத்து போகவே போகாது. அவனுக்கு தனித்தனியா ரேகை இருக்கின்றத சமீப ஒரு 100 200 ஆண்டுகளை கண்டுபிடிச்ச ஒரு செய்தி இது. அன்னைக்கு 1400 ஆண்டுக்கு முன்னாடி இந்த ரேகை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால தான் நீங்க ஆதார் கார்டுல மத்த முக்கியமான டாக்குமெண்ட்ல என்ன பண்றான், நம்முடைய ரேகையை வாங்குறான். ரேகை தான் ஒரு மனுஷனுக்கு இன்னும் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கை நாட்டு வைப்பாங்க. அன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கை நாட்டு தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷன் இவன் தான் கை நாட்டு ஆய்வு பண்ற மாதிரி கை நாட்டு மைய தொட்டு கருப்பு மயில வச்சுக்கிட்டு இருந்தான், ப்ளூ மயில வச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கு பிறகு அதை நவீனப்படுத்தின பிறகு என்ன ஆச்சு, நிறைய நவீனமான மிஷின்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அவங்க ஸ்கேன் பண்ணி அதுக்குள்ள வச்சு ஏற்றி விட்டுறாங்க. அவன் கை வச்சா ஓப்பன் ஆயிரும், இது அவனுடைய கை ரேகை தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, எல்லா உலகத்துல உள்ள எல்லா கார்டுக்கும் தூக்கிட்டு வரான். இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கக்கூடிய இந்த விஷயத்த முதல்ல எப்படி அல்லாஹ் நுணுக்கமான ஒரு வாசகத்தை பயன்படுத்துறாங்க, அதே மாதிரி இந்த இடத்துல வாசகத்தை பயன்படுத்துறான். கியாமத் நாள்லாம் வராதுப்பா, உலகமெல்லாம் அழிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனிமே கியாமத் நாள்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுறாங்கல்ல. 75வது வசனத்துல அல் கியாமா அப்படின்ற கியாமத் நாளை பத்தி பேசுகிற அந்த இடத்த சொல்றான். லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, அவர்கள் கியாமத் நாள் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான். அவன் சொல்றான், குறை கூறி கொண்டிருக்கும் உள்ளத்தின் மீது சத்தியமாக, வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா, எந்த உள்ளம் குறை கூறி கொண்டிருக்குதோ அதுக்கு மேல நான் சத்தியமிட்டு சொல்றேன். எலும்புகள்லாம் மண்ணோட மண்ணி மக்கி போன பிறகு நம்ம எல்லாம் எழுப்ப மாட்டோம் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அவர்கள் மண்ணோட மண்ணா மக்கி நாசமா போன பிறகு அவங்களுடைய விரல் நுனியை கூட சீராக்குவதற்கு நான் ஆற்றல் படைச்சவன். விரல் நுனியே, இந்த நுனியை சீராக்குறதுக்கு ஆற்றல் படைச்சவன் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் சொல்லணும்? விரல் நுனி மனுஷனை படைச்சு அழிச்சாச்சு, செத்து போயிட்டாங்க, மீண்டும் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, முதல்ல படைச்சு எனக்கு கஷ்டமா, மீண்டும் கொண்டு வரதுக்குலாம் முடியாதா இப்படின்னு கேட்கறது என்பது சாதாரண ஒரு வாசகமா கூட எடுத்துட்டு போயிடலாம். விரல் நுனியை கூட நாம் சீராக்குவோம் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஒரு பெரிய ஆற்றல் படைத்த அறிவாளி மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா விரல் நுனியில அவ்வளவு செய்தி இருக்கு. இதுதான் ரேகையாக இன்னைக்கு உலகத்துல பயன்படுத்த. இந்த ரேகையில ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு வித்தியாசம் வரும், எல்லாருக்கும் ஒரு போல இருக்காது. இந்த ரேகையை கூட நான் சரியா சீரா அமைச்சு உன்னை தூக்கிட்டு வந்துருவோம்ப்பா. முதல்ல உன்னை படைச்சனே, மீண்டும் உன்னை கொண்டு வரதா பெரிய விஷயம். ஏற்கனவே உன்னை படைச்சிட்டேன், எல்லா ஆற்றலும் உனக்கு கொடுத்துட்டேன், மீண்டும் உன்னை தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறது எனக்கு ஒன்னும் பெரிய மேட்டரா அப்படின்ற மாதிரி அல்லாஹ் கேட்கிறான். உன்னுடைய விரல் நுனியை கூட சீராக்குவதற்கு நான் ஆற்றல் படைச்சவன் அப்படின்ற இந்த வாசகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாதாரணமாக சொல்கிறான். இன்னைக்கு விஞ்ஞானிகளை ஆய்வு செய்து நிச்சயமாக இந்த விரல் ரேகை என்பது முக்கியமானது, இதை கூட சீராக்க ஆற்றல் படைச்சவன் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஒரு பேராற்றல் உள்ள அறிவாளியால தான் இதை சொல்ல முடியும் என்பதை திருமறை குர்ஆன் முன்னிறுத்துகிற சவாலை பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, இன்னும் எப்படி எல்லாம் சவாலை முன்னிறுத்துது. மனிதனுடைய உடல் குறித்து ஒவ்வொன்றாக, தோலை குறித்து, ரேகை குறித்து, வயிற்றுக்குள்ள குழந்தை உண்டாகுது இல்ல, அந்த குழந்தை உண்டாகிற நேரத்துல அந்த குழந்தை பிறக்கிறதாக இருந்தா அந்த கர்ப்பப்பையை சுருங்கி அது பிறகு ஃப்ரீ ஆகணும். இன்னைக்கு விஞ்ஞானத்துல டிஜிஓ படிச்சவங்க சொல்ல முடியும், மருத்துவத்துல மத்த கூட சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ள நடக்கிற சங்கதி வெளியே தெரியும். அன்னைக்கெல்லாம் ஸ்கேனிங் எல்லாம் கிடையாது, என்ன நடக்கும் ஏது நடக்கலாம் தெரியாது. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, திருமறை குர்ஆன்ல 13ஆம் அத்தியாயத்துடைய 8ஆம் வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு பெண்ணும் கர்ப்பப்பையில சுமப்பதையும் கருவறையை சுருங்குவதையும் விரிவடையதையும் அல்லாஹ் அறிகிறான். ஒவ்வொரு பொருளுக்கும் அவனிடம் நிர்ணயிக்கப்பட்ட அளவு உள்ளது. கர்ப்பப்பை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், அது சுருங்குவதையும் விரிவடைவதையும் அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறான். அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் அதுக்கு ஒரு அவகாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன். கர்ப்பப்பையில சுருங்கி வெளியாகிறதும் அது குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் குழந்தை அது உள்ள இருக்கும், அதுக்கு மேல வெளியே வந்துரும் அப்படின்ற செய்தியும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக குழந்தை பிறப்புக்கு முன்னாடி அது சுருங்கினாதான் இருக்கக்கூடிய பொருள் வெளியேறும். ஒரு பொருளை அமுத்தினா என்ன ஆகும், அது உள்ள பொருள் வெளியே வந்துரும்ல. இந்த வேலையை இந்த நிலைதான் ஒரு பெண்ணுக்கு கர்ப்பத்துடைய அந்த வலின்னு சொல்றாங்கல்ல, பிரசவ வலின்னு சொல்றாங்கல்ல, அந்த வலி உண்டாகணும்னா இது நடக்கணும். இது நடந்தாதான் வெளியே வருமா. எவ்வளவு நுணுக்கமான இந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தலாம் பாருங்க. இந்த வலிக்குத்தான் கடைசி நேரத்துல ஊசி போடுவாங்க வலி வர்றதுக்கு. வலி வரல டேட் முடிஞ்சு போச்சு நடந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா ஊசி போட்டு வெளியே வர வைப்பாங்க, வேற மருந்துகள்லாம் வச்சு வெளியே வர வைப்பாங்க. இந்த விஷயத்தை 1400 ஆண்டுகளுக்கு முந்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால மருத்துவத்தை பத்தி அறிவில்லாத அதை படிக்காதவர்கள் எப்படி இதை சொல்ல சான்ஸ் இருக்கு நீங்க செஞ்சு பாருங்க. எவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயமாக அவங்க சொல்லி போறாங்க. இன்னைக்கு இந்த வசனத்தை ஆய்வு செய்கிறார்கள். நிச்சயமாக இது ஒரு சவாலாக முன்னிறுத்துகிறது. இறைவேதம் தான் என்பதை முன்னிறுத்துகிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். இன்னைக்கு நமக்கு இது சாதாரணங்க. இன்னைக்கெல்லாம் இந்த மருத்துவ விஷயம் தெரிஞ்சனால, இதெல்லாம் படிச்சனால இப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் தெரியாத ஒரு முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்
வலி வர்றதுனா இந்த வேலையில நடக்கணுமோ, இது கூட இந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் உடம்புக்குள்ள நடந்தாதான் இந்த வலி வந்து குழந்தையை வெளியேற்க முடியும். அதுல குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அவனுக்கு அவகாசத்தை ஏற்படுத்திருங்க வேற சொல்றான். மேல உள்ள வார்த்தையோட முடிச்சா பரவாயில்ல, அடுத்த வாசகம் வருது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர்களுக்கு ஒரு அவகாசம் ஏற்படுத்திருக்கிறேன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு வரும் இந்த வலியின் காரணமா வெளியே வருவான், வயிற்றுல இருந்து வெளியே வந்து ஆகணும் என்ற விஷயத்தை நிரூபிக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி மனுஷன் உடம்புல நடக்கிற அற்புதம் பாருங்க. இதெல்லாம் ஒண்ணு அல்லாஹ் சொல்ற, இதை மனுஷனால சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. என்ன கேட்டால் இன்னைக்கு நமக்கே சந்தேகமா இருக்கும், அப்படி நடக்கதான்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். பொதுவாக மனிதனுடைய ஆண்களுக்கு விந்துக்கு இருக்கக்கூடிய விந்து பை நினைப்போம். எல்லாருக்கும் என்ன செய்வோம், விந்து பையில தான் விந்து இருக்கும். அது கூட இப்ப நம்ம படிச்ச பிறகுதான் அது தெரியும். ஓ, விந்துன்றது ஒரு பைக்குள்ளதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தெரியும். உடம்புல எங்கேயாவது இருக்குன்னு நினைப்போம். அதுக்கு நல்லா என்ன பண்றான், அந்த விந்து பையில நமக்கு விந்து இருக்குன்னு வைங்களேன், அந்த விந்து உடல்ல இருந்து வெளியேறுகிற நேரத்துல நேரடியாகத்தான் வெளியே வரும்னு நினைப்போம். ஆனா திருமறை குர்ஆன் சொல்லுது பாருங்க, 86வது அத்தியாயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லைன் 5ல இருந்து அப்படியே 9 வரைக்கும் பேசிக்கிட்டே வரான். அந்த விந்து எப்படி வெளியேறுது என்று சொன்னால், limrawedding.com வாழ்க்கை துணையை தேடுவதில் இஸ்லாமிய சமூகத்தில் இருந்த தேக்கத்தை நிறைவு செய்வதற்காக அதிநவீன தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டதுதான் limrawedding.com. பதிவு நடைபெறுகிறது. முதலில் பதிவு செய்யும் 100 நபர்களுக்கு ரூபாய் 700 மதிப்புள்ள சில்வர் பிளான் முற்றிலும் இலவசம். குதித்து வெளிப்படும் நீரில் இருந்து படைக்கப்பட்டான். முதல்ல அல்லாஹ் மேல சொல்றான், சுலிக மிம்மாய் தாஃபிக், அவன் குதித்து வெளியேறுகிற அந்த விந்திலிருந்து இருந்து அவன் படைக்கப்பட்டான்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றான், எஹ்ருஜு மின் பைனி துல்ஃபி தராய்பி, அது எங்க இருந்து வருது என்று சொன்னால் அந்த விந்துப்பை தன்னுடைய முதுகு தண்டிலிருந்து நாம் வெளிப்படுத்துகிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். முதுகு தண்டிலிருந்து வெளிப்படுறன்ற அந்த வார்த்தைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால சொல்ல முடியுமான்னு நம்ம செஞ்சுப்பாங்க. இன்னைக்கு உள்ள விஞ்ஞானமே தடுமாறி கிடக்கா, இன்னைக்கு ஒரு மருத்துவமே தடுமாறி கிடக்கா. எப்படி இந்த வாசகத்தை பேச முடியும்? அதாவது விந்து பையில இருக்கக்கூடிய அந்த விந்து அது வெளிப்படுகிற நேரத்துல நம்முடைய முதுகு தண்டுக்கு போய் அங்கிருந்தா வெளியே வருது அப்படின்றத 1400 ஆண்டுக்கு முன்னாடி கற்காலமாக நினைக்கக்கூடிய ஒரு காலத்துல எந்த விஷயமும் இல்லாத ஒரு மனுஷனால உடலுடைய அமைப்பில் நடக்கக்கூடிய அந்த ஆச்சரியமான விஷயங்களை எப்படி அவர் சொல்ல முடியும்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல கேட்க, நிசிச்சுப்பார். அவனை மீட்பதற்கு அவன் ஆத்தோட உன்னை நான் மீண்டும் படைப்பேன், என்னால முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அல்லாஹ் மறுக்கிறியா? இறைவனுடைய வேதத்தை மறுக்கிறியா? மறுமையை நீ மறுக்கிறியா? நீ சிந்திச்சு பாருப்பா. இந்த விஷயத்தை ஏன் நம்ம அல்லாஹ் மனுஷனை படைச்சேன், இந்த படைச்சேன், மத்த எல்லா பொருளை படைச்சேன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்லங்க, அந்த வாசகத்தை கொண்டு போடுறான் பாருங்க. அந்த விந்து வெளியேறுவது எங்க இருந்து வருது? அது முதுகு தண்டுக்கும் முன்பகுதிக்கும் இடைப்பட்டதிலிருந்து நாம் வெளிப்படுத்துகிறோம். வெளியே வர இடத்துல இருந்து முதுகு தண்டுக்கும் பையக்கு நடுவில் என்ன பண்றோம்? முதுகு தண்டுல இருந்து உங்களுக்கு நான் வெளியாக்குறேன் என்ற வாசகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால 1400 ஆண்டுக்கு முன் நம்ம சொல்ல முடியுமா? நீங்க சிந்திச்சு பாருங்க. இததான் அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்க, நீ அல்லாஹ்வை மறுக்கிறிய, மறுமையை மறுக்கிறிய, திருமறை குர்ஆன் இது இறை வேதம் இல்லை என்று நினைக்கிறிய, இது நபிகள் நாயகத்தாலே இட்டு கட்டப்பட்டது, நபிகள் நாயகமே கடை எழுதி வச்சுக்கிட்டாரு, அவரா எழுதின ஒரு புத்தகம், இப்படி எல்லாம் நீ பேசுறியப்பா. இந்த விஷயத்தை வாசகத்தை படி. ஒவ்வொரு விஞ்ஞானுக்கு மருத்துவ அறிவு இருந்தா படி, விஞ்ஞான அறிவு இருந்தா படி, உளவியல் அறிவு இருந்தா படி, என்னென்ன மாதிரியான உலகத்துல இருக்கக்கூடிய ஆய்வுகள், அறிவுகள், படிப்புகள் எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் கொண்டு நிப்பாட்டு. இதையெல்லாம் அல்லாஹ் உடல்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை பத்தி நமக்கு சொல்றான். அடுத்தது என்ன, விந்து பைய சொல்றதுனால அது ஒரு விந்து தொடர்பான இன்னொரு செய்தி இருக்கு. அந்த விந்து வந்து மனுஷனுக்கு உருவாகக்கூடிய அந்த விஷயத்துல அதை வச்சுதான் குழந்தைகள் வந்து பிறக்குது. ஆணுடைய விந்தாணுவும் பெண்ணுடைய கருமுட்டையும் சேர்ந்துதான் குழந்தை பிறக்குது. இந்த விஷயத்த 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் படிச்சிருக்கு, ஆய்வு செஞ்சிருக்கு, ஒவ்வொன்னாக கண்டுபிடிச்சு சொல்லுது. இதை பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு தெளிவான 53வது அத்தியாயத்தினுடைய 44ல இருந்து அப்படியே லைனா படிச்சுட்டே வாங்க. ஒவ்வொரு விஷயமாக அல்லாஹ் சொல்றான். அந்த கருவு விந்து இருக்கு இல்லையா, அந்த விந்து வந்து பெண்ணுடைய கருமுட்டைக்கு போய் நமக்கு குழந்தை உண்டாகுது. இதை சொல்லுகிற நேரத்துல இறைவன் வாசகத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறான். அவனை மரணிக்க செய்கிறான், வாழச் உயிர்ப்பிக்க செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு செலுத்தப்படும் விந்து துளியிலிருந்து அவனே ஆண் பெண் எனும் ஜோடிகளை படைத்தான். நானே அதுல இருந்து உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், ஆண் பெண் என்ற ஜோடியை படைத்தேன். மின் நுத்துஃபத்தின் இதா தும்மா, அதுல விந்து துளியில இருந்துதான் ஆண் பெண்ணும் என்ற இந்த ஜோடியை நான் உண்டாக்கினேன் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு இந்த வசனத்தை ஆய்வு செய்யலாம். இது எப்படி விந்து துளியிலிருந்து ஆண் பெண் உண்டாகிறது எப்படி உண்டாகுது அப்படின்னு ஆய்வு செய்யறான். மனுஷனுடைய உடம்பு கூறுல 46 குரோமோசோம்கள் இருக்குது. ஆணுக்கும் இருக்கு, பெண்ணுக்கும் இருக்கு. 23 ஜோடி குரோமோசோம்ஸ். இந்த 23 ஜோடி குரோமோசோம்ஸ்ல
22 குரோமோசோம்ஸ் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே ஒரு ஜோடி தான் வித்தியாசப்படுது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் எதுல வித்தியாசப்படுது? இந்த செக்ஷுவல் தொடர்பாக ஆணுக்கு இருக்கக்கூடிய ஒரு செட்டு குரோமோசோமும் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு செட்டு குரோமோசோம் தான் என்னாவது. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு நம்ம கூச்சப்படவே தேவையில்லை. 8வது 10வது புக் எடுத்து பாருங்க, எல்லாம் விவரமா இருக்கு. 8வது படிக்கிற 10வது பிள்ளைகள் இருந்துச்சுன்னா அப்படியே இந்த மாதிரியான குடும்பத்துல இருந்து ஈடுபடுற விஷயங்கள் இருந்து, விந்துல இருந்து, சினை முட்டை இருந்து, கருப்பையில இருந்து, பிள்ளை தரிக்கிறது இருந்து, பெற்றெடுக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் அக்குவேற ஆணையில எழுதி வச்சிருக்கான். நானே பார்த்து ஆச்சரியப்பட்டேன், இது இவ்வளவு 8வது 10வது 9வதுல எழுதி வச்சிருக்காங்களே அப்படின்னு. இதெல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானம் ரொம்ப லேசா மக்களுக்கு கொண்டு போய் சொல்லிக் கொடுக்குது. மருத்துவ உலகத்தை இறைவன் லேசாக்கி வச்சிருக்கிறான், விஞ்ஞான உலகத்தை இறைவன் லேசாக்கி வச்சிருக்கிறான். இன்னைக்கெல்லாம் சீக்கிரம் அறிவு, நம்மலாம் சொல்லுவோம் அந்த காலத்துல நமக்கு ஒரு அறிவுலாம் அப்படி இருந்துச்சுப்பா, இன்னைக்கெல்லாம் 5வது என்ன போடுது, என்ன பேசுது, என்ன அறிவா சொல்லுதுன்னு. அதெல்லாம் இன்னைக்கு 8வது 10வது படிக்கிறதா எல்லா குடும்பத்துல நடக்கிற அம்மட்டு சங்கரையும் சாதாரணமா பேசிட்டு போயிடும். இதெல்லாம் இன்னைக்கு 8வது 10வது சொல்றான், நீ தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக படிக்கணும்ன்றதுக்காக வேண்டி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துறான்னு வைங்க. ஏன் சொல்றோம்னா நம்ம கூச்சப்பட வேண்டியது அவசியம் இல்லை. இந்த ஒரு செட்டு குரோமோசோம் என்ன ஆகுதுன்னா, ஆணுகிட்ட இருக்கக்கூடிய எல்லா குரோமோசோம்ஸ்லயும் XY, அதாவது அந்த இருக்கக்கூடிய 23 ஜோடியில அந்த ஒரு ஜோடியில XY என்ற குரோமோசோம் ஆணுகிட்ட இருக்கு. பெண்ணுகிட்ட இருக்கக்கூடிய அந்த 23 செட்டுல எல்லா செட்டிலுமே என்ன இருக்குன்னா வெறும் X குரோமோசோம்ஸ் மட்டும் தான் இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண் ஆண் குழந்தையை பெற்றெடுப்பதா இருந்தாலும் பெண் குழந்தையை பெற்றெடுப்பதா இருந்தாலும் யாருக்கிட்ட இருந்து வருது என்று சொன்னால் ஆணிடத்திலிருந்து போகிற விந்தை வைத்துதான் அந்த சினை முட்டையிலே சேருவதை வைத்து ஆணும் பெண்ணும் பிறப்பது இருக்கிறது. இங்கிருந்து போகக்கூடிய எக்ஸும் அங்க இருக்கக்கூடிய எக்ஸும் சேர்ந்தா பெண்ணாயிரும், இங்க இருக்கக்கூடிய ஒய் போய் அங்க இருக்கக்கூடிய எக்ஸோட சேர்ந்துட்டால் ஆணாயிரும். இப்படிதான் குழந்தை பிறக்கிறது என்பதை இன்னைக்கு இருக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டுல விஞ்ஞான மருத்துவ உலகம் பேசுகின்ற விஷயத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை பற்றி சிந்திப்பதற்கே வாய்ப்பு இல்லாத ஒரு காலத்துல சொல்ல முடியுமா? ஆணிடத்திலிருந்து வருகிற விந்தில் தான் ஆண் பெண் என்றும் ஜோடியை நாம் படைத்திருக்கிறோம் என்ற வாசகத்தை இன்னைக்கு விஞ்ஞான உலகம் ஆய்வு பண்ணி ஆச்சரியத்தினுடைய உச்சில போய் நிற்கிறான். அல்ல இது சவாலா இல்லையா? இது நீ யோசனை பண்ணி பாரு. இது இறைவனுடைய சவாலாக சொல்லப்படுகிற வார்த்தையா அல்லது நபிகள் நாயகத்துடைய கட்டுக்கதையா சொல்லப்படுகிறதா? நபிகள் நாயகத்தை அவங்க பேச முடியாது அப்படி சொன்னாங்கன்னா அல்லாஹ் சொல்றான், அவர் வலது கழுத்தை பிடிச்சிருவோம், அவர் நாடி நம்ம தட்டிச்சிருவான்றான். சொல்றதுக்கு எந்த வாய்ப்பு எந்த சான்ஸுமே இல்லைன்றான். அப்படிப்பட்ட திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, மனிதனுடைய உடம்பு நடக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பொம்பளைங்க தான் பொம்பளை பிள்ளையா பெத்து தள்ளுது, இவங்க ஒரு பெண் ஆம்பளையை பெத்து தரமாட்டான்னு இன்னைக்கு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடி ஒரு ஆம்பளை பிள்ளையை பெக்க மாட்டேறிய, பொம்பளை பிள்ளையை பெத்து தள்ளுறேன்னு சொல்லி இன்னைக்கு கூட இந்த மருத்துவ விஷயம் தெரியாதவங்க பேசக்கூடியதை பார்க்கிறோம். அது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா 1905 தான் முதல்ல ஆண் பெண்ணிடத்துல XY குரோமோசோம் ஆணுகிட்ட இருந்தா போய் சேருது அப்படின்னு முதல் எப்ப கண்டுபிடிக்கிறான்? 1905 தான் என்னுடைய ஆய்வு வெளியாகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட தெரியாதுன்னு வைங்க. இந்த ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டுகள்ல 125 ஆண்டுகள்ல நீங்க பாருங்க, இந்த ஆண்டுக்குள்ள நமக்குள்ளேயே இன்னும் இந்த செய்தி தெரியாம பொம்பளைகளை பத்தி திட்டிட்டு இருக்கவங்க எல்லாம் இன்னும் ஊர்கள்ல உண்டு. ஆனா திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஆம்பளை தான் திட்டம். நீ பேக்கிறதா இருந்தா அங்கதான் போய் திட்ட வேண்டி இருக்கின்றத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். சாதாரண விஷயத்தை பாருங்கள், அல்லாஹ்வுடைய நாட்டத்துலதான் ஆணையம் கொடுக்குறேன், பெண்ணையும் கொடுக்குறேன், ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறேன், ஒண்ணுமே இல்லாத மலடி ஆக்குறேன், எல்லாம் அவங்க இருக்கு. ஆனா வரக்கூடிய விஷயத்தை எங்க இருந்து ஏற்படுத்துறான்ல? ஆணிடத்திலிருந்து ஏற்படுத்த. அவன் தான் அதிகாரம் பண்ண குடும்பத்தை நடத்தக்கூடியவனாக, அவன் தான் அதிகாரம் பண்ணக்கூடியவனாக, அவன் ஆண் தன்மையோட குடும்பத்துல இருக்கிறான், அவன் தான் வாரிசுக்கு உரிமையாளர் இருக்கிறான் அப்படின்னு பல விஷயங்கள் உலகத்துல பேசினாலும் எல்லாத்தையும் கொண்டு போய் அல்லாஹ் எங்க வைக்கிறான்? ஆணுடைய விந்தனில வச்சிருக்கக்கூடிய ஒரு செய்திகளை பார்க்கிறோம். இது மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிற அற்புதமான சவால் நிறைந்த பல வசங்களையும் இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள் அது குறித்து அறிந்து கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.